தேவனுடைய சமூகம் தேவனுடைய எல்லை எங்கும் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கும்படியாய், தேவனாய கர்த்தரின் பரிசுத்த கரம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ரிபானா ஷலரதிஹாந்தோரோ ரிபா கந்தரனா நிஹாந்தரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ பிரைஸ் தி லார்ட். மகிமைப்படுத்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் இறங்கி வருவீராக. இந்த ஆலயத்தை நீர் நிரப்பும்படியா உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி எல்லா கையில தட்டி தேவனுடைய நாமத்தை ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கியே தினம் நடத்தினீரே. திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே. என்றும் ஸ்தோத்திரம். பாதை காட்டினீரே, என்றும் ஸ்தோத்திரம். தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மை
நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார்? உங்களுடைய கடந்து வந்த பாதைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். எத்தனை நன்மைகள் தேவன் நம்மளுக்கு செய்திருக்கிறார். நம்மளை ஒரு புதிய ஆண்டை தந்து கடந்த வருடத்திலே எல்லாம் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த ஒரு புதிய வருடத்தை தந்திருக்கிறார். ஒரு புதிய துவக்கத்தை தந்திருக்கிறார். நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய சமூகத்திலே நாம் வைத்து விடும்போது நம்மை விசாரிக்கிற அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரேன்னு சொல்லி நான் விசேஷமா எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நான் எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆவியானவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை
தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஓரி கதரவன ஷலரா ஓரி காந்தரல கேந்தரோ நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் மன நிறைவோடு ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி கைகளை தட்டி, ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம், ஆண்டவரே நான் நிற்பதன் நிர்மூலமாகாதிருப்பேன். தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய தயவு, அவருடைய இரக்கம் இல்லை என்றால், தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், உங்கள் நிலைமைகளை நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு பெரிய கொரோனாவே நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை காத்து கொண்டார். நன்றியுள்ளதோடு தேவன் நம்மளை உயர்த்தி இருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே நம்மளை அவர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. நம்மளை அவரை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். தலை நிமிர செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். கைகளை தட்டி தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நாட்களங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நாட்களங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் என்னை அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் என்னை அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்த சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்கச் செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே, இரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்கச் செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஆமென். உணர்ந்து நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை
நல்லவரே. ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்தவர்கள் கைகளை உற்சாகமாய் தட்டி ஹalleluya. அப்படி இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் ஓ கைகளை தட்டி ஆமென். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர். ஆமென் ஆமென். நீர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வருகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. எல்லாம் உற்சாகமாய் ஓ அந்த பரிசுத்த தேவனை பரலோகத்தின் ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். நீ பாபா பானா சகலே ஓ ரேகாந்தர மலரியா தோரோ. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை பரிசுத்தர். ஹalleluya. கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை பரலோகத்திலிருந்து அக்கினி உங்கள் மேல் வருவதாக. தேவனுடைய அக்கினி தேவனுடைய வல்லமை. ஹalleluya ஹalleluya. Receive the Holy Spirit. ரீபா லக ரபா பாபா ஷேகதன். கைகளை தட்டி உங்கள் சத்தங்கள் உயரட்டும். ரீகாந்தரே கேதரே ஓ ரீகா பாபா ல ஷேகதரே ரீகாந்தரா. கைகளை தட்டி சத்தமாய் சத்தமாய் சத்தமாய். Receive the Holy Spirit. Hallelujah hallelujah. ரீபா பாகா ஷேகே ரீபா லகர தோரனி அந்தரே ரபா லபா ரகாதரே. தேவனுடைய ஷெகேனா மகிமை உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் உங்கள் சிரசிலே ஓ ரீபா லரகபா பாபா ஷலர். எல்லா கையில தட்டி ஹalleluya. எல்லா கையில தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். கட்டுகளை உடைக்கிற கர்த்தர். ஓ ஹalleluya ஹalleluya. ஓ ரிகாந்துரா பாபா நா ஷேகே ஓ ரிகாலா ரபா நா ஷகலா ரதிஹாந்தோ. தேவனுடைய சமூகத்தில் நீங்க ஆராதிக்க மாத்திரமே வந்திருக்கிறீங்க.
எப்படி நம்ம முதலாளி நம்ம பக்கத்தில் இருந்தால் எப்படி வேலை செய்கிற மாதிரி நம்ம ஆக்டிவாக இருப்போமோ, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் எப்படியா தேவனை ஆராதிக்க வேண்டும், எப்படியா நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அவையை பிடித்துக்கொள்வோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். உலகத்தில் பல காரியங்கள் இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். தேவனுடைய பாதம் உங்களுக்கு போதும். தேவனுடைய பாதம் உங்களுக்கு போதும். உங்கள் கண்ணீரால் அவர் பாதத்தை நீங்கள் துடைப்பீர்களானால் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். அவர் நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். பயபக்தியோடு, ஆண்டவரே நாமம் உயர வேண்டுமே, நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமே. ஓ ரீகா லராதா சங்கதரி, எல்லாரும் உணர்ந்தவர்களாக கண்களை மூடி ஓ ரீகாந்து ரபானாஷே. Jesus Lord, hallelujah, amen. O rikanthu rabana shekele, o rikanthu rabana shekele rakhada dihantoro, amen. Unga naamam uyaranum, inga மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும். எல்லாம் சேர்ந்து பாடுவோமே. ஓ எல்லாம் வாயில திறந்து பாடுங்க. அப்பாவை உயர்த்துங்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. ஓ ரேகாதரேஷே, கண்மலையும் கரைந்து போகும். சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, கைகளை உயர்த்தி அப்பாவை உயர்த்துவோம். உயரணும், அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இது எங்களை வைத்த உம்முடைய அன்பு இரக்கம் தயவு கிருபை பெரியது. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவரே எங்களை உண்டு பண்ணின ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவே, எங்கள் ரட்சகரே,
உன்னதமான நாமத்தை உடையவரே, அதிசயமான நாமத்தை உடையவரே ஸ்தோத்திரம். நீர் எனக்கு வைத்து போன இந்த பெரிய பொக்கிஷமாகிய உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டே. ஆண்டவரே, சாத்தான் மேலே வெற்றி உண்டே. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் ஆண்டவரே வியாதி பலவீனத்து மேலே எங்களுக்கு வெற்றி உண்டு. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த பெரிய நாமத்துக்காக உங்களுக்கு நன்றியுள்ளாராக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மயங்கப்படுத்தும் சபையில் மீதியான ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். உட்காருவோம். அதில் ஒரு இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய சபையில் ஈவினிங் சர்வீஸ் வர பிள்ளைகளுக்கு இதே மேலே ஸ்கிரிப்சர்ஸ் கிளாஸ் நடக்குது. அது அருமையான நம்முடைய விசுவாசிகள் அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். மார்னிங் சர்வீசஸ் விஜய் அவருடைய தலைமையில் சகோதரிகள் ஒரு மனதோடு அந்த உற்சாகமாக அதை நடத்தி கொண்டு வருவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட இதில் ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு முன்பாக நாங்கள் நடத்தி காண்பிக்க ஆசிக்கிறோம். அதனால் இந்த நாளில் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நமக்கு சில பாடல்களை பாடி நம்மளை உற்சாகப்படுத்துவார்கள். வாங்க. Praise the Lord. Dear pastors, elders, uncles and aunties in Christ, அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். Jesus cares for us என்ற இந்த வருட ப்ராமிஸ் வாஸ் பேஸ் பண்ணி சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் நாங்கள் சில பாடல்கள் பாடப் போகிறோம். வாய்ப்பளித்த பாஸ்டர் தாத்தாவுக்கும் சர்ச்சுக்கும் மிகுந்த நன்றி. ஜாப் இல்லைன்னு கவலையா? ரெண்ட் ஏறுது, சாலிக்கு மேலே சாலிக்கு வருதுன்னு கவலையா? சிக்னஸ் உங்களை சப்ரஸ் பண்ணுதா? பிள்ளைங்க ஆகிய நாங்கள் படிக்கலைன்னு கவலையா? டோன்ட் வரி, இதெல்லாம் டெம்பரரி. ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் அஸ். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுக்கு நாங்கள் சொல்லணுமா? ஃபியர் நாட், கீப் காட் ஃபர்ஸ்ட், ஹீ வில் கிவ் யூ ரெஸ்ட். Let us remember the 3 T's and 3 P's our Pastor Tata told. Trouble, trust, triumph. Problem, pray, prize. நாங்க சொல்றது சரிதானே?
விசுவாசம் இருக்கையிலே வரி வேண்டாமே, தேவ பாதுகாப்பு இருக்கையிலே ஃபியர் வேண்டாமே, விசாரிக்கிறவர் இருக்கும்போதே கவலை வேண்டாமே. எஸ், 1 Peter 5:7 says, இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Give all your worries and cares to God, for Jesus Christ cares for you. Children, congratulations. You did very well. Super. Right? And especially you concentrate on the promise word. Right? Really, I'm very happy. God will bless you. Right? Nice. In the எல்லாரும் every Sunday 9 to 11, 9:30 to 11:30, 9:30 to 11:30 அங்கே ஒரு ஹாலில் மேலே நீங்கள் உற்சாகமாக உங்கள் பிள்ளைகளை அனுப்புறதுக்காக உங்களுக்கு நன்றி. எஸ்பெஷலி சபையின் சார்பில் ஐ தேங்க் ஆல் த டீச்சர்ஸ். தே ஆர் டேக்கிங் வெரி மச் கேர் அண்ட் குட் ஸ்டாண்டர்ட் அண்ட் வெல் டன். நல்ல தீம் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா புதுசாக பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அண்டு எஸ்பெஷலி ஐ தேங்க் த டீச்சர்ஸ், மார்னிங் ஈவினிங் சர்வீஸ் டீச்சர்ஸ். பிகாஸ் அந்த வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு. அதில் இவங்க அந்த சண்டேயில் தே ஆர் சாக்ரிஃபைசிங். மார்னிங்கும் வந்துட்டு ஈவினிங் வராங்க. தட் இஸ் சம்திங் கிரேட். அண்டு ஃபார் த சாக்ரிஃபைசல் service you are doing, we really I appreciate and thank God for you, especially for you also. இல்லையா, ஒரு நாள் தான் சண்டே மட்டும்தான் லீவு, பட் you are also coming regularly. So God will bless you double portion, right? Very happy. அது இன்னும் இங்கே யாராவது நீங்கள் பிள்ளைங்களை உங்கள் ஸ்கிரிப்சரில் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் வாங்க. எபி அண்ட் ரெபி அவர் ரெண்டு எல்லா ஸ்கிரிப்சர் கிளாஸுக்கும் தலைமையான எடுத்துட்டாரு. இந்த பக்கம் விஜய் அண்டு டீச்சர்ஸ் என்ன இங்கே தான் நீங்கள் அவர் மறுபடியும் ஒரு கரெக்டை தட்டி நம்ம கேட்கலாம். இவருக்கு உதய மியூசிக் தம்பி ஜாஷுவா ஏஞ்சன்ல இல்லை ஜாஷுவா இவங்களுக்கு போட்டு அக்கௌண்ட் பண்ணுறதுக்காக அவர் மார்னிங்கிலும் வராப்புல ஈவினிங்கில் வராப்புல. அண்ட் காட் பிளஸ் யூ. ரைட். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 115வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து
15வது வசனம் வரையிலும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இங்கே இந்த 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம். அவர் நம் ஒவ்வொருவரையும் நினைக்கிற தெய்வமாக இருக்கிறார். The Lord is always thoughtful of us. ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பாரோ, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பாரோ, அதே போல இந்த உலகத்தில் உண்டு பண்ணின ஒவ்வொருவரையும் இயேசு நினைக்கிறார். அவர் ஒருபோதும் மறந்து போகிற தெய்வம் அல்ல. அந்த பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்ற சமயத்திலே ஏற்ற நன்மைகள் உண்டாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நினைவுகளோடு அவர் எப்பொழுதும் நம்மை நினைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் 49 நினைக்கிறேன், தாய் மறந்தால் கூட நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாத ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். 9வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனை பார்த்து, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அவர் நினைக்கிறார் என்பது மிக நிச்சயம். ஆனாலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அவரை நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களை நன்மையாக செய்வார். இந்த காரியங்கள் தீமையாய் முடிந்து விடாது. என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எனக்கு துணையாயிருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை எப்பொழுதும் நாம் சார்ந்திருக்க வேண்டும். 46வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையாயிருக்கிறார் என்று சொல்லப்படவில்லை, அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பக்கத்தில் சில மனிதர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் அனுகூலமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய மனதை போலவே உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதே போல எண்ணம் உடையவராக ஒரு நல்ல துணையாக இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். துணை மாத்திரமல்ல, நமக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. போர் வீரர்கள் யுத்தத்திற்கு போகிற போது ஒரு கையில் ஆயுதத்தை வைத்திருப்பார்கள், இன்னொரு கையில் ஒரு கேடகத்தை ஏந்தி இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு எதிராக நிற்கிற ஒரு கேடயமாய் ஆண்டவர் இருக்கிறார். உங்களை ஒரு தீமையும் அணுக முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே வரையப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அவருடைய கண்மணியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யூ ஆர் an apple of his eyes. ஆகையினாலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் துணையா இருப்பது மாத்திரமல்ல, அவர் கேடகமாய் இருக்கிறபடியினாலே, உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறபடியினாலே உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்கிற விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நினைத்திருக்கிறார். அவர் உங்களை எதற்காக நினைக்கிறார்? கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கல, உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதை கேட்கும்போது சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. எண்ணாகமத்தில் அந்த பிலேயாம் சாபம் போடுவதற்காக அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு நேராக வருகிற போது அவன் வாயை திறந்து ஆசீர்வாதமா சொல்றான், கடைசியாக சொல்லுகிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. நீங்கள் இஸ்ரவேலாக இருப்பீர்களானால், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாய் சாபம் வர முடியாது.
உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கத்தக்க பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு 3 குடும்பத்தை சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். 3 குறிப்புகளை நான் இந்த மாலை வேளையில் பேச விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஃபேமிலி இஸ் a plan of God. ஆண்டவர் தான் குடும்பத்தை உண்டு பண்ணின, அல்லாவிட்டால் திட்டம் பண்ணின தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் அநேக ஆண்டுகள் வாழ்ந்த கணவன் மனைவி கூட சில நேரங்களில் இப்படி சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு அவர் ரைட் பார்ட்னர் இல்லை, ஏதோ எங்கள் அப்பா பண்ணி வச்சுட்டாங்க. இல்லை, ஆண்டவர் ஒருபோதும் ஒரு ஆக்சிடென்ட்டை அலோவ் பண்ண மாட்டார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதே போல சிலர் முந்திக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சில வயசு வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் முந்திக் கொள்ளுகிறார்கள். சில தவறான முடிவுகளை மனிதர்கள் எடுத்துவிட்டு ஆண்டவரின் மேலே பழியை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் உண்மையாகவே அவைகள் நன்றாய் வருவதில்லை. அதனுடைய எதிர்காலம் அருமையாய் இருப்பதில்லை. நீங்கள் ஒரு வாலிப வயதில் இருப்பீர்களானால், கர்த்தருடைய வேலைக்காக நீங்கள் காத்திருப்பீர்களானால், உங்களுக்கான காரியங்கள் உங்களை தேடி வரும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏற்ற வேளையிலே ஆண்டவர் தேடி வர பண்ணினார். ஆண்டவர் ஆதாமை உண்டு பண்ணி இன்னொரு ஏவாளை உண்டு பண்ணல, அவனுடைய எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக இணைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தான் இணைக்கிறார். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தான் தழைக்க பண்ணுகிறார். ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தான் தருகிறார். பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். சாலமன் சங்கீதத்திலே சொல்லுகிற போது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் பலன் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஏற்ற சமயத்திலே அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தாமதித்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயம் அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 3 குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் ஒரு இஸ்ரவேல் குடும்பமாய் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தங்கும். உங்கள் குடும்பம் ஒரு ஆரோன் குடும்பமாய் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தங்கும். உங்கள் குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தங்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தருவதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது. அவர் உங்களை மறக்கவில்லை. யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலிருந்தே 25, 26 அவனை குறித்து நாம் படிக்கிறோம். அவன் ஒரு ஏமாற்றுகிற மனிதனாக இருந்தான். எல்லாரும் ஏமாற்றுறான், ஆனால் கடைசியிலே அவன் ஏமாற்றப்பட்டான். தன்னுடைய தகப்பனாரை அவன் ஏமாற்றுகிறான், தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாற்றுகிறான், அவனை கடைசியில் அவனுடைய மாமனார் ஏமாற்றினார். ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. நிறைய செல்வம் இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் உண்டானது. ஹல்லேலூயா. அவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம், இந்த செல்வங்கள், இந்த பரிவாரங்கள் எல்லாம் என்னை காப்பாற்ற முடியும் என்று நினைத்திருக்கலாம். இல்லை, நமக்கு ஆண்டவர் ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை தருகிறார். அவைகளை நீங்கள் ஆளுவதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் இருந்தாலும் அதை நீங்கள் ஆளுவது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குடும்பங்கள் எங்களுடைய ஊரில் உண்டு. பல வருடங்களாக பல நாட்டிலே உறவினர்களை விட்டு சம்பாதித்த சொத்துக்கள் எங்கெங்கேயோ இருக்கும். அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அது ஆசீர்வாதம் இல்லை. அது என்னது? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் உபயோகப்படுத்தவில்லை,
அல்லாவிட்டால் உங்களுடைய சந்ததிகள் உபயோகப்படுத்தவில்லை என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வரவில்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் நீங்கள் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் என்றால் அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும், அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சில காரியங்களை நீங்கள் நினைச்சு பார்க்கும்போது அதில் மகிழ்ச்சி வருதா, அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில காரியங்களை நீங்கள் நினைத்து பார்க்கிற போது வேதனை வருகிறதா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் மகிழ்ச்சி வர எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சொத்தில் மகிழ்ச்சி வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை நீர் தர வேண்டும். பிசாசானவன் அதே நேரத்திலே குடும்பங்களை அழிக்கும்படியாக பலவிதமான திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறான். சமாதான கேடு, சந்தேகம், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை அவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய திட்டத்தை குலைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பல வழிகளிலே போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் இஸ்ரவேல் குடும்பமாக நீங்கள் இருப்பீர்களானால் பிசாசின் திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற முடியாது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் அதை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை காலையில் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? சூரியன் மறைவதற்கு முன்பாக நீங்கள் சேர்ந்து விட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. பட்சமாகி விட வேண்டும். அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம். அல்லேலூயா. காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். சுருக்கமாக சொன்னால் அந்த யாக்கோபு அந்த ராத்திரி வேளையில் ஜெபித்த ஜெபம் இன்று வரையிலும் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் என்ன வந்தாலும் அது அவர்களை தொட முடியவில்லை. உங்கள் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் ஆண்டவரை தேடுகிற ஒரு குடும்பமாக இருக்குமானால் இந்த வருஷத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். மூத்த போதவர் கூட சொன்னாங்க, காலையிலும் மாலையிலும் இருக்கிற சர்வீஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இதுவரையிலும் நடக்கவில்லையோ இந்த வருஷத்திலே கர்த்தர் செய்கிறார். God is doing it. Hallelujah. இந்த நாளை நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் கொடுப்பீர்களானால் அவைகள் நிறைவேறும். பிரியமானவர்களே, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, முடியாத காரியங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்திற்கென்று ஓய்வு நாளை நீங்கள் கொடுப்பீர்களானால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவன் ராத்திரி முழுவதும் ஆண்டவரிடத்திலே போராடி ஜெபித்த போது கர்த்தர் சொன்னாரு, நீ யாக்கோப் அல்ல, நீ ஒரு இஸ்ரவேல் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. உன்மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். உன்மேல் என்னுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்குள்ளே நிறைவேறும். நீ ஜாதிகளின் தகப்பனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. கோத்திரங்களின் தகப்பனாய் மாற்றின ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலவிதமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் யுத்தம் நடக்குது, அமைதியை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிப்பீர்களானால், குடும்ப சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் சாத்தான் பண்ணுகிற எல்லா எத்தனங்களையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு காரியங்களிலே சோதனைகள், பிரச்சனைகள் இருக்கிறதா? நீங்கள் குடும்பமாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால் எப்படிப்பட்ட காரியத்தையும் கர்த்தரால் மாற்றக்கூடும். அல்லேலூயா. சில வியாதிகள், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் உபவாசம் பண்ணி ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொள்வீர்களானால் மரணமே மாறி போகும். பிரியமானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் தினந்தோறும் அழுது கெஞ்சி பாருங்க, உங்க சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தரை நீங்கள் பிடிப்பீர்களானால் கர்த்தர் ஒரு இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது குறிப்பு, என்னை கவனியுங்கள். கர்த்தர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆரோன் குடும்பம் என்று சொல்லுகிற போது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பம்.
யாத்ராகம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிற போது அந்த 10 வசனம் வரையிலும் ஆண்டவர் மோசேயை அழைத்து அடையாளங்களை காட்டி அவனுடைய கையில் இருக்கிற கோலை போடு என்று சொன்ன உடனே அந்த கோல் பாம்பாக மாறினது. ஆனால் அதே கோலை அதன் வாலை பிடிக்க, அந்த பாம்பின் வாலை பிடிக்க சொன்னோடனே அது கோலா மாறிச்சு. பெரிய அடையாளத்தை ஆண்டவர் காட்டுறாரு. அவன் 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்த மனுஷன், 40 வருஷம் அவன் காட்டில் வனாந்திரத்திலே வாழ்ந்த மனுஷனை ஒரு அக்கினி செடியின் மூலமாக முட்செடி பற்றி எரிகிற ஒரு காட்சியை காண்பித்து மோசே ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். ஆண்டவர் சொல்றார், நீ போய் பார்வோன்ட்ட பேசுன்னு சொல்லும்போது அந்த 10வது வசனத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மனுஷன், எனக்கு பேச தெரியாது ஆண்டவரேன்னு சொல்றான். அவனை குறித்து எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு கல்விமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லா கலைகளிலும் சிறந்தவன். சரித்திரம் அவனை குறித்து எழுதுகிறது. அந்த எகிப்து ஒரு பெரிய கல்வியினால் நிறைந்த ஒரு எகிப்தாக இருந்தது, ஒரு பெரிய அரசாட்சியாக இருந்தது. மோசே எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பிற்கு அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு என்ன தெரியாது, பேச தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினவர் யார்? மனுஷனுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அவர்தான் உண்டு பண்ணினார். அவன் சொல்ற, ஆண்டவரே உமக்கு சித்தமான யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லுகிற போது ஒரு லேவியனாகிய ஆரோன் அவனுடைய சகோதரன் வருகிறதை பார்த்து மோசே ரெக்கமெண்ட் பண்றாரு, ஆண்டவரே இவன் நன்றாய் பேசுகிறவன் என்று சொன்னான். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லேவி கோத்திரம், ஆரோன் குடும்பம் என்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீர்களானால் நீங்கள் நம்பர் 1 இருப்பீர்கள். ஒருவேளை ஊழியம் நினைச்ச உடனே இந்த மைக்கை தான் எல்லாரும் பார்த்துட்டு நினைக்கிறாங்க, மைக்கு பிடிக்கிறது தான் ஊழியம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் உங்களை என்ன ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே நீங்கள் உண்மையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீர்களானால் நீங்கள் நம்பர் 1 மாறுவதை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்களாம். இன்றைக்குள்ள ஜெனரேஷனில் ஸ்போர்ட்ஸில், ஃபினான்ஸில், பிஸ்னஸில், பாலிட்டிக்ஸில் நம்பர் 1 இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தார்கள். அவருடைய படிப்பு, அவர்கள் எந்த காலேஜில் படித்தாங்க எல்லாம் ஆராய்ந்து பார்த்தபோது நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அவங்க பல தேசங்களில் படிச்சிருந்தாங்க, பல யூனிவர்சிட்டியில் இருந்தாங்க. அவருடைய முன்னோர்களை பார்த்தபோது அநேகர், அதிலிருந்த எல்லாருடைய முன்னோர்களும் மிஷனரியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள் என்று சொல்லி கண்டுபிடித்தார்களாம். ஊழியம் செய்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பீர்களானால் அதன் பலனை இம்மையிலும் மறுமையிலும் அடையாமல் போவதில்லை. ஒரு பொருளுக்கே அவ்வளவு வேல்யூனா உங்களையே ஆண்டவருக்காக நீங்கள் கொடுப்பீர்களானால், ஒரு ஆரோனாக நீங்கள் மாறுவீர்களானால், கர்த்தருடைய சேவையை செய்வதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆரோனுடைய அழைப்பு ஒரு மிக விலையேற பெற்ற அழைப்பு. ஹல்லேலூயா. எல்லா கோத்திரமும் வந்து சொல்றாங்க, நாங்க ஊழியம் செய்கிறோம், நாங்க ஆசாரியனா இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டினார். நம்பர் 17 எண்ணாகும் 17 நம்ம படிக்கிறோம். எல்லாரும் வந்து அப்படியே போராடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கோலை எடுத்து, வாதுமை கோலை எடுத்து அவருடைய உடன்படிக்கை பெட்டியில் வைக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். அடுத்த நாள், அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அடுத்த நாளில் அவர்கள் பார்த்தபோது, இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோலுடனே இருந்தது. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. இந்த 8வது வசனம் தான் பாருங்க. ஒரு வாடின கோல் ஒரு அடையாளமாக யாருடைய கோல் துளிர்க்கிறது என்று பார்த்தபோது லேவியின் குமாரனாகிய இந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்தது மாத்திரமல்ல, அது வாதுமை பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை குறித்தும் ஊழியம் செய்கிறவனை குறித்தும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா.
ஊழியம் செய்வது ஒரு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. நான் அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதை நினைத்து அநேகர் பரியாசம் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஆழமான நம்பிக்கை உண்டு. கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் ஊழியம் செய்கிறவனுக்கு மாத்திரம்தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது கனி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, இன்னொரு பகுதியிலே நாம் வாசிக்கிற போது, டியூட்ரானமி உபாகமத்திலே நாம் வாசிக்கிற போது, இவருடைய பங்கு என்ன அந்த தேசத்தில் வந்தபோது, இந்த லேவியின் கோத்திரத்திற்கு பங்கு என்ன என்று பார்க்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊழியம் செய்கிறவனுக்கு பங்கே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே உங்களுக்கு சங்கடமா இருக்கும். ஊழியம் செஞ்சா என்ன கிடைக்காது? பங்கே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தரே அவருடைய பங்கா இருக்கிறார். ஆண்டவர் போதும். இந்த உலகத்தில் என்னத்தை சாதிச்சாலும் என்னதான் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் அந்த ஜீரோக்கே ஒரு வேல்யூ ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரே அவருடைய பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. The Lord is the portion for the Levite. ஊழியம் செய்வது ஒரு பெரிய மேன்மை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையினுடைய வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, ஜெபிக்க தெரியுமானால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். If you know to ask God, வசனம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இதை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், யாக்கோபு அழுது ஜெபித்தது போல இந்த வருஷத்தில் ஒரு ட்ரை பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய கால்களை பிடித்து ஆண்டவரே எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், பொல்லாதவர்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற போது பரமபிதா அதை பார்க்கிலும் நலமானவைகளை உங்களுக்கு தருவார். நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அறையை விட்டு போகும்போது நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் செல்ல போகிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நான் ஆண்டவருடைய கரங்களில் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறேன். யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இதுவரையிலும் கர்த்தருக்காக ஒன்றுமே செய்யவில்லையா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். நான் இருக்கிற நிலைமையிலே உம்முடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். ஒரு ஆரோன் குடும்பமாக நீர் என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், கர்த்தர் உங்களை ஊழியத்தில் நடத்துவார். ஒருவேளை ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம். நீங்கள் உண்மையாய் செய்வீர்களானால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் சந்ததிகளின் மேலும் வரும். அல்லேலூயா. ஒருவேளை சேர் போடுறதா இருக்கலாம். அதை நீங்கள் உண்மையாய் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற போது அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உயர்வுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் கர்த்தரை நம்புங்கள். உங்களுக்கு அவர் கேடகமாகவும் மிகப்பெரிய அடைக்கலமாகவும் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா. பி ஃபிளாட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீர்களானால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக கர்த்தருடைய சில மகா பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஷபா ராகா தாராபா ராகாதாரா. அப்படியே கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சமாதான குலைச்சல்களை நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரிவினைகளை நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறப்போகிறதற்காய் நன்றி என்று சொல்வோம். ஹல்லேலூயா. 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 ஷபாரா கதாரா போருதுரு லாகா ஷாதாரா போருது லிகாராவு. உங்களை நினைக்கிறார் ஆண்டவர். இந்த ஜெப வேளையில் ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. ஷபாரா கதாரா போருது.
எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கி. I want the congregations to sing. மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. எனது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. இரவை பகலாக்கி எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா என் ஜீவன். நல்ல சத்தத்தை உயர்த்தி நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று சொல்லுகிறவர்களோ எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு முறை கூட எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இயேசுவே உம் நாமமே உயரணும் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தைகளை நாங்கள் சற்று தியானிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் இன்னும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பமாய் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது என்பதை இந்த மாலை வேளையிலே நாங்கள் கேட்டு மகிழுகிறோம் அப்பா. ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர் என்ற வார்த்தைகளை ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களுடைய இருதயங்களிலே நாங்கள் எழுதி கொள்ளுகிறோம். எங்களால் முடிந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து வழி நடத்தும் எங்களுடைய சபையை ஆசீர்வதியும் பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கேட்ட வசனத்தை படி நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமாக இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனார். இஸ்ரவேலரை இஸ்ரவேலர் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் தான். அல்லேலூயா. அதனால் இன்னும் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள இல்லை, அவருடைய உங்களுடைய தகப்பனாக உங்களுடைய மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கர்த்தரை நீங்கள் ஆண்ட நாளிலே ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கைம்பெறத்தில் அவர் ஆசீர்வதிப்பார். நல்ல சுகத்தை தருவார். கர்த்தர் உங்களை போக்கியம் வைத்து ஆசீர்வதிப்பார். உங்களை விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர் நமக்கு கேடகமும் நமக்கு அவர் துணையுமாக இருக்கிறார். நமக்கு சகாயராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருப்பார். அதே நேரத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். ஊழியம் தான் சொல்லிக்குது, பிரசங்கம் பண்ணுறவங்கன்னு சொல்ல. ரைட்டா? எனிதிங் நீங்கள் உண்மையாக உங்களுக்கு கொடுக்குற எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் உண்மையாக நீங்கள் செய்யும்போது
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உண்மையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஷேர் போடுறீங்கன்னு சொன்னால்னா கடைசியில் ஒரு நாள் ஆண்டு உங்களுக்கு இங்கே நிற்க வைப்பார். நம்புறீங்களா? ரைட்? எந்த கர்த்தர் உண்மையாக இருங்க, செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிறகு கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை நீங்கள் விட்டு விடாதீங்க. கர்த்தர் குடும்பம் கர்த்தரால் உண்டானது. கர்த்தர் குடும்பத்தை தான் அவர் கண்ணை பார்த்தா ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தர் கிருபையாக உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை வீணாக நீங்கள் நஷ்டப்படுத்திடாதீங்க. குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்காமல், ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், ஆண்டவருடைய வழியில் நீங்கள் நடக்காமல், நீங்கள் ஒரு அன்பு கூர்ந்து ஒரு கீழ்ப்படிந்து ஒரு கனம் பண்ணி ஒரு புரிந்து கொண்டு நீங்கள் ஜீவிக்கலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் சம்பாதனையும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் கிருபையாக நம்ம கொடுத்த குடும்பத்தை நீங்கள் விசுவாசித்து அது கர்த்தரால் வந்த குடும்பம் என்று நீங்கள் நினைத்து அதை நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு மனதோடு கர்த்தரை தேடி கர்த்தர் உங்களால் முடிஞ்ச ஊழியம் செய்து நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் ஜீவிக்கும் போது இந்த குடும்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று நீங்கள் ஜீவிக்கும் போது கர்த்தர் உண்மையாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உங்கள் கைம்பிரத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் மனைவியை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைவாகவே இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம அவருக்கு ஊழியம் செய்யும்போது, அவருக்கு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம துணை நின்று நம்மைக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தையும் கட்டளையிடுக்க தேவனாக இருக்கிறார். ரைட்? சரி, ஜெபிக்கலாம். எங்கள் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அன்னை தேசத்தில் கிறிஸ்துவுலான் கொடுத்த இந்த நல்ல சபைக்காக ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய வழியிலும் உமக்கு பயத்திலும் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே வளர்க்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்கள் சபை மூலமாக கொடுத்த இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸுக்காக கொடுத்த டீச்சர்ஸ்க்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு நாமத்தினால சிறு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன், அந்த டீச்சர்ஸ் ஆஸ்வதிக்கிறேன், சபையார் ஆஸ்வதிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே எங்கள் சபையை நிர்வகிக்க பண்ணோம். எங்கள் சபை மூலமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை நீர் மையப்படுத்தும். இந்த நாளிலே கவலையோடு கஷ்டத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை இயேசு ஆஸ்வதிக்கிறேன். இந்த வருஷத்தை வாங்குறதுபடி ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவனாக, எங்கள் மேல் அக்கறை கொடுக்கிற தேவனாக, எங்களுடைய காரியங்களாக நீ காண்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களுடைய பிரச்சனைகள் கவலையெல்லாம் நீர் தீர்க்க வல்லவர் என்பதை அறிந்து அவருடைய பாரங்களை உம்மீது வைத்து அதன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வாதத்துக்கு அனுப்புகிறேன். உம்முடைய கிருபைக்கு ஒப்புடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளை பாரெல்லாம் நீக்கி உங்கள் நல்ல இளைப்பாறல்ல தாரும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவோட அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியோன்ய ஐக்கியம் வழியத்திலும் பாதுகாப்பும் நம்மோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா. ஆசிரியர் கர்த்தர் தாமே உங்களும் கூட இருப்பாராக. சந்தோஷமாக போயிட்டு வாருங்க.